வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி நாம் சிக்கன் லெக் சூப் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த சிக்கன் லெக் சூப் செய்வதற்கு 1/2 kg அளவுக்கு நான் சிக்கன் லெக் வச்சுருக்கேன். இதை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு முறை அலசி எடுத்துட்டு கல் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது போல் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி அரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே தனியா பொடியையும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாங்க. எப்போவுமே சூப் குக் பண்ணும்போது கூட தனியா பொடியை சேர்த்து குக் பண்ணுறது எந்த சூப் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது எலும்புகளுக்கு நல்ல சக்தி கொடுக்குங்க. இந்த சிக்கன் லெக் சூப் குடிக்கிறதுனால குளிர்காலங்களிலையும் வெயில் காலங்களிலையும் இது போல் சூப் எடுத்துக்கிறது ஆரோக்கியமாக இருக்குங்க ஹெல்த்துக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இது குக் ஆகிறதுக்குள்ளே நாம் ஒரு வானல் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுருக்கேன். இது கூடவே ஒரு 5 இல்லைன்னா 6 லவங்கமும் 1 இன்ச் அளவுக்கு பட்டையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். இது கூடவே இது சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காயும் கூட சேர்த்து விட்டுக்கலாங்க. மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தேவை. நமக்கு கொஞ்சம் காரமாக தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் காய்ந்து வருவதுக்கு போது நாம் வெங்காயமும் ஒரு முழு வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட ஒரு 10 பல் பூண்டியும் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வரும்போதே ஒரு 2 பெரிய தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நாம் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஆற விட்டுட்டு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு மையை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதுமானது. அதே வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயோட வாசனைக்காக சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு காஞ்சி வந்த உடனே நாம் பிரிஞ்சி இலைகளை 2 இலை சேர்த்துருக்கேன் நான். இது கூட பிரிஞ்சி இலை சேர்த்து விட்டுட்டு நாம் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுது மையாக அரைச்சி எடுக்கணுங்க. அரைச்சிட்டு கூட தண்ணி சேர்த்து நல்லா கலந்து சேர்த்துக்கலாம் வானலில். இந்த விழுது சேர்த்து வதக்கும் போதும் நல்ல வாசனை கிடைக்கும், ஃப்ளேவர் கிடைக்குங்க. நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்து அரைச்சி எடுத்ததுனால தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு 2 விசில் வந்தாச்சு. குக்கரில் லெக் பீஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது இது நல்லா கொதித்து வருது. கொதித்து வந்த உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நாம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா கொதித்து வரணும். ஒரு 10 நிமிஷம் கொதித்து வந்தால் போதும். அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாசனை கொடுக்குங்க கொதித்து வரும்போது.
பாருங்கள், நல்லா எண்ணெய் தனியாக திரண்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொதித்து வற்றா போதுமானது. இப்போ நம்ம ப்ரெஷர் போயாச்சு. நம்ம குக் பண்ணி வச்ச லெக் பீஸ் பார்க்கலாங்க. பாருங்கள், நல்ல மணமாக இருக்கும் இதை ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஸ்மெல். இப்போது நம்ம வதக்கி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இதோடவே சேர்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வாணலில் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த டிஷ் இட்லி தோசைக்கு கூட அருமையாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் திரும்பவும் குக்கர் மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம டைரெக்டாக சூப்பாக எடுத்துக்கிட்டாலும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், கலந்து விடும்போதே நல்ல வாசனைங்க. இதை திரும்பவும் மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் வாசனையோட. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சுவையும் மனமும் நிறைந்த சிக்கன் லெக் பீஸ் சூப்புங்க ரெடிங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye-bye.